பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் இந்த பரிசுத்தமான நாளிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் சேனலிலே உலகமெங்கும் பார்க்கிற அன்பு நேயர்களையும் உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரவளை தட்டி எல்லாம் தேவனுக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாகத்தக்கதாக தேவன் சொன்னார். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களே, உறவுகளே, நண்பர்களே, அவரை நம்பும் போது ஒரு மனிதனை அவர் கர்த்தருடைய கிருபையால் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய கஷ்டம் கண்ணீரை மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப அவர் நம்பும் போதுதான், நம்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தூரம் போயிட்டா அதுதான் நீ இது நாள் வரை செய்த பாவத்துல பெரிய பாவம். யார் ஒரு மனிதன் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பின்மாற்றமாய் தூரம் போகிறானோ அவனோட ஒரு பாவி பூமியிலே ஒருவரும் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாம். அப்ப பாவத்தில் எது பெரிய பாவம்னா அவரை நம்பி வந்துட்டு தூரம் போனா அதோட பாவம் வேற ஒண்ணும் இல்லை. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை உயர்த்துகிறார். வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசி கேட்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா ஆண்டவருடைய மகா கிருபையில சொல்றார். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவரே பேசுறார், ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நான் சொல்றதை நீங்க கேட்டு அப்படியே செய்வீங்களா? அவர் சொல்றதை மட்டும் தான் நம்ம செய்யணுமே தவிர ஒண்ணு கூட்டவோ ஒண்ணு குறைக்கவோ. பரிசுத்தமுள்ள தேவதாசராகிய எலியா தாசருக்கு ஆண்டவர் சொல்றாரு, பஞ்ச காலத்துல அந்த ஆற்றங்கள்ல போய் படுன்னா படுகிறாரு, போன்னா போறாரு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாவது போவாங்க, இல்ல சொல்லாமாவது உள்ளத்துல நினைச்சுனாலும் போவாங்க. அப்படி இல்ல. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்றதை கேட்டாதான் கொடுக்கப்படும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவருடைய கிருபையால? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேடணும்? எதை தேடணும்? எல்லாத்தையுமே பிரயாசப்பட்டதான் பலன் கிடைக்கும். தேடாம இருந்தா என்ன கிடைக்குமா? கிடைக்காது. வேலைக்கு போகாம இருந்தா சம்பளம் என்ன கிடைக்குமா? கிடைக்காது. ஆண்டவருடைய மகா கிருபை. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடாம கண்டடைய முடியாது. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அப்படியே இந்த கிடைச்சிடுமா? தேடணும். ஒருத்தர்கிட்ட ஆண்டவருடைய கிருபையால வெள்ளி காசு கொடுத்தாரு, அது தொலைச்சிச்சு. அது என்ன பண்ணுது? வீட்டை பெருக்கி விளக்க கொளுக்கி தேடுது. அது வரைக்கும் அந்த வீடு குப்பையா தான் இருந்தது. ஒரு வீடு எப்படி இருக்கணும்னா சுத்தபத்தமா ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் ஆசீர்வாதம். சில வீடு எல்லாம் போனா பாத்தீங்கன்னாக்கா அப்படியே கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு.
கேட்டா சொல்லுவாங்க, ஓடுறாயா ஓடியாரா, அது உன்னுடைய பாடு, எனக்கு ஒண்ணு இல்ல, கடவுள் வந்து போற இடம் இல்ல அது. தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ தேடுங்க, அப்ப கடவுளுடைய கிருபையினால தட்டுங்கள் திறக்கப்படும், அப்போது உங்களுக்கு திறப்படாது. என்னன்னா தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய கிருபை நல்லா யோசிச்சு பாருங்க. நீ வாய கம்முன்னு மூடிக்கின்னு ஒரு 2 hour இருந்து பாரா, ஒருத்தர் ஒட்டிக்க. என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்த்து பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். இயேசுவான்னு சொல்ல 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 உன் சரீரத்தில் இருக்கிற அவயமெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். சூரியன் முற்ற வரைக்கும் தூங்கி நிற்கக்கூடாது வீட்டுல, அதிகாலையில இருந்து ஜெபிக்கணும். அப்ப கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர் சொல்றதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய கிருபை, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். யார கேட்கணும்? ஆண்டவர் தான் நம்ம கேட்கணும். என்ன கேட்டா கிடைக்குமா? உதத்தான் கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் எங்க எங்க ஐயா, எங்கிட்ட என்ன இருந்தா தானே கொடுக்க முடியும். அல்லேலூயா. பொக்கிஷ சாலை, பண்ட சாலை, ஐஸ்வர்யம் கிடங்கு, ஐஸ்வர்ய கிடங்கு பரலோகத்தில் இருக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா. எங்க இருக்குது ஐஸ்வர்யம் கிடங்கு? அங்க பரலோகத்தில் இருக்குது. தட்டுங்கள் திறக்கப்படும். காலஞ்சென்ற ஜெயலலிதா அம்மா கிட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் போயிட்டு ஒரு கோரிக்கை மனு வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கை இருக்குது, இதை நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1000 பேர் பிஷப்மாரெல்லாம் போயிட்டு பரிசுத்தவான். அந்த அம்மா பாருங்க, கடவுளுடைய கிருபையினால இயேசு என்ன புரியாது அந்த அம்மா. ஆனா சொல்றதெல்லாம் சொல்லணும், நான் கான்வென்ட்ல படிச்சேன், நான் இப்படி பண்ண அப்படி பண்ணணும், ஏதாவது எடுத்து போச்சேன். அந்த அம்மா போகும்போது ஒண்ணும் கிடையாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அம்மா என்ன சொல்லுதான், ஒண்ணு இல்லைன்னு சொல்லிருக்கணும், இல்ல பார்க்கலாம்னு சொல்லிருக்கணும். அந்த அம்மா என்ன சொல்லிச்சான், நீங்க தான் ஆண்டவரை கும்பிடுறீங்களே, இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிற, நீங்க ஏன் வந்து எங்க கிட்ட கேட்கறீங்கன்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. உங்க இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு, யுவர் ஜீசஸ் இஸ் கமிங், இங்கிலீஷ்ல பேசுறது அந்த அம்மா. உங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிற, பெண்ணு வந்து என்கிட்ட கேட்கறீங்க. அவங்க வந்து வெக்கப்பட்டு வந்தாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மைதான். மனுஷங்கிட்ட போய் பார்த்தா மனுஷன் மனுஷனா தான் இருப்பான், மனுஷன் மனுஷனா தான் இருப்பான். அந்த அம்மா கடவுளுடைய கிருபையினால ஊழியக்காரங்க போன கேட்டதுல ஒரு கோரிக்கை மனு கொடுத்ததுல அவங்க வந்து இருக்கிற 10,000 லட்ச காசுகளை வச்சிருக்காங்க, கொடுத்து அந்த புண்ணி மாதிரி தேடி இருக்கலாம். இல்ல, எவனோ இன்னைக்கு பினாமி சுத்தி வச்சு அல்லாடின்னு சுத்திக்கிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா சொன்ன சத்திய வார்த்தை எவ்வளவு உண்மை பாரு. அந்த அம்மா கூட என்ன பண்ணுது, நீங்க எங்கிட்ட கேட்க கூடாது, யார்கிட்ட கேட்கணும், நீங்க காட் இஸ் கிரேட், கர்த்தருடைய கிருபை இயேசுநாதர் கிட்ட தான் நீங்க கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம, தட்ட வேண்டிய இடத்துல தட்டாம இங்க வந்து மனு கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான். ஒரு வார்டு கவுன்சிலர் வந்துட்டா போதும், ஊழியக்காரர் ஓடுவார் தப்பு தப்பு தப்பான், விசுவாசிங்க ஓடுவாங்க தப்பு தப்பு தப்பான், ஒரு எம்எல்ஏ வந்துட்டா போதும் தப்பு தப்பு தப்பான்னு ஓடுவாங்க, ஒரு எம்பி வந்துட்டா போதும் தப்பு தப்பு தப்பான். எதுக்கு ஓடுற? ஒரு தலைவர் வந்துட்டா ஓடும் தப்பு தப்பு, எதுக்கு ஓடுற? அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சம்பவம் நடந்தது. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கமிஷன் ஆட்சியில் இருக்கார், பேர் சொல்ல விரும்பல, வெள்ள ரவின்னு ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க ஜெயலலிதா. எம்பி எலெக்ஷன்ல 40 தொகுதியும் எம்பி எலெக்ஷன்ல நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 40 எம்பி எலெக்ஷன்ல 40க்கு 40. அப்ப பத்திரிகையாளர் சங்கத்துல கர்த்தருடைய கிருபையால அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுக்குறாங்க. என்னன்னு 24 hours 24 மணி நேரமும் உபவாசம் பண்ணி
40 பாஸ்டர் வச்சு 40 அந்த எம்எல்ஏகளுக்கு ஜெபம் பண்ணோம், எம்பிக்கு ஜெபம் பண்ணோம். இந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒன்னும் இருக்குது நம்ம கிட்ட, நாங்களும் ஜெபிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை 40 எம்எல்ஏவுக்கு நான் ஜெபம் பண்ணேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பேப்பர் வந்தது, நியூஸ் வந்தது, சேனலுங்க எல்லாமே கடவுளுடைய. அவங்க தான் நம்ம கிட்ட வரணுமே தவிர நாம அங்க போக வேண்டிய அவசியம். கர்த்தர் நம்மோடு இருப்பாரா பெரிய காரியங்களை கர்த்தர் சார். எப்போ அங்க 30 இடம் ஜெயிச்சு 38 இடம் ஜெயிச்சாங்க. பாண்டிச்சேரி தனி தொகுதி 1 இடம் மொத்தம் 38 இடம் ஜெயிச்சு கர்த்தருடைய கிருபையில. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, அந்த மோடியா இல்ல இந்த லேடியான்னு சொல்லி சவால் வந்துச்சு. ஒரு தைரியமான இரும்பு மனுஷன் அந்த அம்மா தேவ. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வேத வசனம் விலையேறப்பட்டது. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயங்களை ஆராய்கிற தேவனா இருக்கிறாரு. நீ தேவனிடத்துல தான் போய் கேட்கணும், திறக்கணும், தட்டணும். தேவ சமூகத்துல அப்படி ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். வாசிங்க 11:5-6. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியில போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்துல வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமில்ல, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேணும்னு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. யாரு? ஒரு நல்ல ஃப்ரெண்டு. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, 2 பேருமே ஊழியம் செய்யறவங்க, 2 பேருமே தேவனை ஆராதிக்கிறவங்க. ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு? அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு பணக்காரனா இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டு ஏழையா இருக்கிறாங்க. கடவுளுடைய பிள்ளைகளை யாருக்கு அதிகமா சோதனை வரும்? ஏழைங்களுக்கு தான் சோதனை அதிகமாக வரும். ஏன்னா ஏழைகளை நேசிக்கிற எம்பெருமான் இயேசு வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஏழைகளின் தேவன் எம்பெருமான் இயேசு. அப்ப அந்த ஏழை அந்த நண்பனை தேடி ஒரு நண்பன் வரும். ஏன்னா அந்த காலத்துல பஸ்ஸுக்கு செல்லம் கிடையாது, நடந்துதான் வரணும். போனுக்கு நல்லம் கிடையாது, லெட்டர் போற பழக்கமும் கிடையாது. அன்னைக்கு போஸ்ட்மேன் யாரும் கிடையாது, தபால்காரர் யாரும் கிடையாது. அப்படியே நடப்பிரயாணமா வராரு, நம்பிக்கையோடு வராரு. என் நண்பன் வீட்டுக்கு போனா நான் சாப்பிடுவேன், பசியோடு நடந்து வராரு. வந்து கதவை தட்டி நண்பன் தூங்கி நிற்கிறான். வந்த உடனே ஒரு தடவை விசாரிக்கிறாரு, என்னப்பா ஏதுப்பா எப்படிப்பா இருக்கிற? ஏதா ஐயா நான் வந்துட்டேன், என்னால பசி தாங்க முடியல, என்ன கொடு. இல்லையா? அவர்கிட்ட இல்ல. உடனே என்ன பண்றாரு, பக்கத்து வீடுதான் ஃப்ரெண்டு, அவன் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறான், அவனுக்காக கேட்கல. கதவை தட்டுறான். கதவை தட்டி, நண்பா ஃப்ரெண்டு ஐயா அப்படி சொல்லி, என் ஃப்ரெண்டு வந்துட்டான், என் வீட்டுல ஒண்ணும் இல்ல, 3 அப்பம் எனக்கு பிரியா தராத, கடனா கொடு. நீ நண்பனா கூட இரு, பிரச்சனை இல்லை, என் தோழனா கூட இரு, பிரச்சனை இல்லை. இப்போ என் நண்பன் பசியா இருக்கிறான், நான் சாப்பிட்டேன், அவன் பசியாக தூக்கம் வராது, நான் தூங்கினாலும் எனக்கும் தூக்கம் வராது. நீ உங்ககிட்ட இருக்குது 3 அப்பம் கூட போதும், அதுக்கு மேல வேணாம். பசியா வந்திருக்கிறான், என்னை நம்பி வந்திருக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அப்படிப்பட்ட நண்பருங்க நம்ம கூட இருக்கிறாங்களா? ஃப்ரெண்டு யாருன்னா இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு யாருன்னா இருக்கிறாங்களா? ஒருத்தருங்க. யாரோ ஒருத்தருக்கு கர்த்தருடைய கிருபை அந்த பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு நம்பி ஏமாத்துறவன் தான் இருக்கிறான், நம்பி ஏமாத்துறவன் தான், கழுத்தறுக்கிறவன், நம்பிக்கை துரோகம் பண்றவன் ஏராளமே இருக்கிறான். ஆனா கர்த்தரோட பிள்ளைன்றான், பைபிள் என்றான், ஜெபம் பண்றான், இது பண்றான். கேட்டா என்ன சொல்றான்? என்கிட்ட இல்ல, இப்ப என்ன பண்ணலான்ற அப்படின்றான். வாங்கிக்கணும் சொல்றான். இப்ப இல்ல என்ன பண்ணலான்ற, தரேன். இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறியா? இவரு பாஸ்டர், இவரு ஜெபம் பண்றவரு, இவரு எல்லாம் பண்றவரு.
இவரு நல்ல நண்பர். இவரு இல்ல, கர்த்தர் நமக்கு அப்படி கத்துக் கொடுக்கல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. நான் ஒண்ணும் இல்லாத ஆள். உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன். நீ ஃப்ரெண்டுன்றதுனால நான் வந்திருக்கிறேன். நல்ல நண்பன்றதுனால நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு பெரிய பாடு, போராட்ட, கஷ்டம் என்ன தெரியுமா? ஊழியம் செய்வாங்க, திருப்பிரசம் ஊழியம், மிஷனரி ஊழியம், ஊழியத்திலேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தான் பேசுவாங்க. ஆனா பொறாம பயங்கரமா இருக்கும். பொறாம. ஒருத்தர் நல்லா பாட்டா போதும், இன்னொருத்தர் சொல்லுவான் அது என்ன பாடுறாங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குள்ள. அப்புறம் வரும்போது பிரதர், சோதர பிரதர், சோதர பிரதர், நல்லா இருக்கிறீங்களே பிரதர், பிரதர், சோதர பிரதர், சிஸ்டர், சிஸ்டர், சோதர சிஸ்டர். இது என்ன அன்பு? இது என்ன? இது அன்பா? இல்ல. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்துல 2 வஸ்திரம் இருந்தா இல்லாதவன் உன்னை நோக்கி வருந்தி கேட்டுக்கொண்டா 2ல ஒரு வஸ்திரத்தை கொடு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு 2 துணி, ஒரு துணி கொடு. நீ கிறிஸ்துமஸ்க்கு நீ ஒரு 2 துணி எடுக்கிறியா? இன்னொருத்தர் இல்லையா? நீ மனசார என்ன பண்ண? ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடு. நல்லது. ஆண்டவர் சொன்னவா உன்னை உயர்த்துவார். பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு. ஆனா வலது கை செஞ்சது இடகை தெரியக்கூடாது. கர்த்தருடைய கிருபை. நான் போவேன், நான் ஹோட்டல்ல சாப்பிட பண்ண பார்ப்பேன், பார்க்கும் போதே தெரியும், அவங்க பார்வையே தெரியும். சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. கேட்பேன், ஐயா சாப்பிடுறீங்களா? என்ன வேணும்? எது ஒண்ணாலும் உன் விருப்பம் என்ன? நீ எதை சாப்பிட விரும்புற? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நண்பனை போய் கேட்கிறாரு, 3 அப்பம் எனக்கு கடனா கொடு. வாசிங்க 7. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பிரதித்திரமாக என்ன தொந்தரவு செய்யாத, கதவை பூட்டிட்டு என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாதுன்னு சொன்னான். அல்லேலூயா. இவர் நண்பன், இவன் ஃப்ரெண்டு. இது எப்படி ஒண்ணு ஃப்ரெண்டு தெரியுமா? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை போயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, வேலைக்கு ஆஃப் பண்ணிட்டேன், இப்ப தரமாட்டேன், அப்ப தரமாட்டேன், இது அது ஜோசியம் பாக்குற பொல்லாத ஃப்ரெண்டு. இது பசி. ஒரு வழி பிரயாணமா வந்திருக்கிறாரு, கதவு தட்டுறாரு. ஆனா இவர் பத்தினா கதவு கூட திறக்கல. கதவு திறந்தாரா? வீட்டுக்குள்ள பைபிள் வச்சு பாருங்க, கதவு கூட திறக்கல. பெரிய இவரு இல்ல இவரு. ஏய், நீ நந்த வந்த பாதை உனக்கு தெரியுமா? நீ கடந்து வந்த பாதை உனக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கின்னு 10 ரூபாய் பாக்கெட்ல இருக்குது, சோறு எல்லாம் நல்லா அடுக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட நீ வேதனை வெக்க பத்திரியா? வந்திருக்கிறது உன் நண்பர் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கதவை தட்டி உன் மனபாரத்தை சோதிக்க வந்திருக்கிறாரு. அதோட கடவுளுடைய கிருபை நல்ல ஆண்டவர் சொல்றாரு, மறந்து போவார். அந்த ஏழை பரதேசி வந்துக்கிறான்னு நினைச்சுக்கிறியா? கிடையாது, ஆண்டவர் தான் வந்திருக்கிறாரு. சொல்றாரு, உள்ள வந்துன்னு போடா போடா போடா, கதுவெல்லாம் போட்டு வச்சு என் பசங்களை கூட நான் பத்துனுக்கிறேன், இன்னத்துக்கு வந்து என்ன தொல்லை பண்ணிருக்கிறேன். அல்லேலூயா. இது ஃப்ரெண்டா? இதுதான் நல்ல ஒரு நட்பா? கதவு கூட திறக்கல. யோசிச்சு பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நட்பு இல்ல, இது அன்பு இல்ல. இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய அவனுக்காக கேட்கல, அந்த மனுஷனுக்காக கேட்கல. கொஞ்சம் சிந்திச்சு பாரு. இப்போ நீதான் அவனுக்கு கடவுள் மாதிரி. நீ உதவி செய்யலனா வேற வழி கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல, என் பாரம் என்னோடு இருக்கட்டும், என் கஷ்டம் என்னோடு இருக்கட்டும். என்னை நம்பி ஆண்டவருடைய கிருபையால ஆண்டவரே அனுப்பியிருக்கிறார். எண்ணத்தை கொண்டு வந்த, எண்ணத்தை கொண்டு போற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால் கடவுளுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பூமியில மனுஷன் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு பூமியில மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். ஒருவேளை சோறு தாய் தகப்பனுக்கு போறதுக்கு கணக்கு பார்க்கறாங்க. ஒருவேளை சோறு போறதுக்கு தாய் தகப்பனுக்கு கணக்கு பார்க்கறாங்க. கர்த்தருடைய கிருபையால எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா,
அண்ணன் தம்பி 2 பேரு, அக்கா தங்கச்சி 2 பேரு, நல்ல சொத்து உள்ளவங்க தான். அப்பா செத்துட்டாரு, அம்மா மட்டுங்கிறாங்க, வியாதி, கை கால் விழுந்து போச்சு. புள்ள சொல்றான், ஏன் நான் மட்டும் உனக்கு புள்ள, அவன் மட்டும் உனக்கு புள்ள இல்ல? அவங்ககிட்ட 10 நாள் சோறு தோணும், என்கிட்ட 10 நாள் சோறு தோணும். கடவுளுடைய கிருபை. அந்த அம்மா என்ன பண்ணும்? ஆனா வாலிப வயசுல சும்மா ராணி மாதிரி இருந்தது. ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போன டீச்சர் தோத்துருவாங்க. கடவுளுடைய கிருபை, அழகு. கை கால் விழுந்துச்சு, என்ன பண்றது? நீ போட்டா ஒருவேளை சோறு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது போல யாராவது நீ பண்ணினிக்கிறியா? முப்பங்கம்மா எடுத்து போயிட்டு அனாத ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு கறியும் மீனும் வஞ்சனமும் சாப்பிட்டுக்கிறியா? என் அன்பான கட்டுரை பிள்ளைகள், இல்ல, அது நண்பு இல்ல, அது அன்பு இல்ல. ஆனா தேவனுடைய மகா பெரிய கிருபையால வாசிங்க தேவ பிள்ளைகளை. 8 வாசித்து பாருங்க. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருந்தது நிமித்தம் ஆனா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, அவன் வருந்தி கேட்டதுனால. எப்படி? பின்பு தனக்கு அவன் சினேனா இருந்தது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் நான் வருந்தி கேட்ட நிமித்தம். எப்படி தயவா கேட்கிறான்? எப்படி? யோவான் பேர் என்னவோ தெரியல, நண்பன் போட்டார். ரொம்பவும் வருத்தப்பட்டு கேக்குறாங்க, டே 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 பேசுறா, இனி உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லடா, டே பேசு, எனக்கு கொஞ்சம் தயவு செய்து எனக்கு கேட்கல. என் நண்பன் என்ன நம்பி வந்துட்டான்டா, 4 நாளா சாப்பிடலடா, ஒரு 3 அப்பம் கடன் கொடுன்னா இவங்கிட்ட ஏராளமா இருக்குது. ஆனா இவர் ஊழியம் செய்யறாரு, இவர் ஆராதனை பண்றாரு, இவர் ஜெபம் பண்றாரு. கண்ட சகோதரன் நேசிக்க துப்பு இல்லாத உனக்கு காணாத இயேசு எப்படா நீ அன்பு வைப்ப? பொல்லாதவன. கடவுளுடைய கிருபையால உன் கண்ணுக்கு தெரிஞ்ச சகோதரன் கடவுளுடைய கிருபையால பச்சையால துடிக்கிறான். நீ காணாத தேவனை ஆராதிச்சு என்னடா புண்ணியம்? இன்னைக்கு எத்தனையோ சபையில அப்படிதான் நடக்குது, எத்தனையோ வீட்டுல அப்படிதான் நடக்குது. சிலர் பாத்தீங்கன்னா கடவுளுடைய கிருபையால ஆண்டவர் உணர்த்தத்தை நான் சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு நல்ல குழம்பு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு கறி குழம்போ, ஒரு மீன் குழம்போ, ஒரு நெத்திலியோ, ஒரு எறாவோ, ஒரு சொராவோ, கத்தோட இருப்பட ஒரு வஞ்சனமோ வறுத்திருந்தாங்கன்னா பெரிய மீன் பாசமுள்ள பிள்ளைங்களுக்கு வைப்பாங்க, பெரிய மீன் பாசமுள்ள புருஷனுக்கு வைப்பாங்க, பெரிய மீன் பாசமுள்ள பொண்டாட்டிக்கு வைப்பாங்க. கொஞ்சம் சின்னது கொஞ்சம் கசப்பா இருக்கு, ஒரு வீட்டுல இருக்குது, கசப்பு இருக்குது, மேல இருக்குது, கீழே இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்க எடுத்து போயிட்டு இது எத்துமே அங்க கொடுத்துட்டு வந்துரு, இதே தான் கொடுத்துட்டேன். எது? ஆண்டவருடைய கிருபை. இல்ல இல்ல, அது இல்ல இல்ல. அந்த காலத்துல என் பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சட்டி பக்கம் ஒண்ணு இருக்காது, இருக்கிற குழம்பு அதை இதையும் சட்டியில போட்டு கலந்து அதை சாப்பிடலாம். பத்துரும் பங்கரவனுக்கு பானியின் சட்டி தான் மிச்சம்னு சொன்னான் அந்த நாள்ல. கர்த்தருடைய பிள்ளைய அது இல்லை. இங்க அது போலதான் ஒரு 3 அப்பத்துக்காக தன் இரவு தூக்கத்தை விட்டு அவன் சூழ்நிலையெல்லாம் மறந்து நண்பனை வச்சுட்டு கூப்பிடுறான். இவன் என்ன பண்றான்? கதவு திறக்க மாட்டான்றான், என் பிள்ளைங்களை கூட தூங்கினுக்கிறேன்னு சொல்றான். காரணங்களை சொல்லி அவன் கடந்து போறான். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான். லாபம் என்ன? என் அன்பு சகோதரா, ஏழைக்கு இறங்காதவன் எப்படா நீ கடவுளுடைய கிருபையில பரலோகத்தை போய் சேர முடியும்? யோசிச்சுப்பாரு. கடவுளுடைய கிருபை உங்ககிட்ட எல்லாம் இருக்குது, இல்லாதவன் கேட்கறான், கொடுக்கறதுல தப்பு இல்லை. அது காசு பணம் கேட்டானா? இல்ல, 3 அப்பம். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பக்தன் சொல்றான், எப்படி எலியாவை காகம் கொண்டு போஷித்திரே, சூறை செடி சொரு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை.
அழைச்சது நீங்க நடந்து செல்வீங்க உங்க ஓடியும் நானே பறக்கணும் அழைச்சது நீங்க நடந்து செல்வீங்க எஜமானே எஜமானே நானே அழைச்சது நீங்க நடந்து செய்வீங்க எஜமானே எஜமானே அழைச்சது நீங்க நடந்து செல்வீங்க பவுலையும் சீராவையும் பாட வைத்தீரே சிறையில நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே நல்லவர்களாவே ஆவியானவர்களே அந்த ஆவிய நீதிய ஐஸ்வர்யமா மாற்றும்படியாக பசியோட கனியோட கஷ்டத்தோட கனியோட வேதனையோட ஆண்டவரை போராட்டத்தோட நிர்ணயோட அவமானம் வியாதியோட பரவலத்தோட இருக்கிறேன் ஒவ்வொரு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் வானத்துக்கு ஒருவரையும் வருவதற்கும் ஆண்டவரே எனக்கு யாருமே என்று சொல்லி போராடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனை இறந்தவீடாக பவுலையோ சீராவையும் பாட வைத்தீரே சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன காக்கும் தேவன் நீ இருக்க அவர பயமாய் எனக்கு 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 கவோடி ஆமென் 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 எஜமானே ये राजने यजमानने ये राजने यजमाने வேலைக்காரனுக்கு கவலை உங்க ஊழியம் நானே கலங்கணும். என் அன்பான கத்தோட பிள்ளைகளே, காலங்கள் உருண்டோடி கடந்து போன நாட்களில வாலிப வயதுல நான் தேவனை தேடி என் வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்து கடந்து வந்த பாதை. நான் சென்னை பட்டணத்துல சென்னை மாநகரத்துல எனக்கு அதிகமான சொந்த பந்தம் யாரும் எனக்கு தெரியாது. ஊழிய பாதை. அப்போ எனக்கு கத்தோட கிருபைனால உறவுன்னு சொல்ல என்ன வழிநடத்துற ஊழியக்காரர் தான். அல்ல பெரிய பணக்காரர். இப்ப கல்யாணம் வச்சுக்கணும், குடும்பத்துல அப்பா அம்மா யாரும் உதவி செய்யற மாதிரி இல்ல. என் குடும்பத்துல கத்தோட கிருபைனால மூத்த மகனுக்கு பெத்த கடமைக்கு கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. பெத்த கடமைக்கு சொல்லிதான் கொடுத்தாங்க. பெத்த கடமைக்கு தான் 10,000. மூத்த மகனுக்கு பெத்த கடமைக்கு கல்யாணத்துக்கு பெத்த கடமைக்கு 10,000 தான். கத்தோட கிருபை. ஊழியக்காரு, பெரிய ஊழியக்காரு. அவரு கூட தான் இருக்கிறேன், அவரு கூட தான் படுக்கிறேன், அவரு கூட தான் சாப்பிடுறேன், அவரு கூட தான் போறேன், எல்லாம் வரேன். கல்யாணத்துக்காக அவர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கேட்கிறேன். எவ்வளவு? 50,000 ரூபாய் கேட்கிறேன்.
பெரிய பணக்காரர். அவர் பீரோ சாவி எங்கையில் தான் இது, கட்டுக்கட்டாகுது உள்ள பணம் எல்லாம். அவர் சொல்றாரு, என்கிட்ட ஏது காசு? யார் சொல்றது? தேவன் சொன்னால, என்கிட்ட எல்லாம் கிடையாது, கடமா கொடுங்க ஐயா, நான் திருப்பி கொடுத்துருவேன். இவர் கேக்குறாரு, 3 அப்பம் கடமா கொடுப்பா, திருப்பி கொடுத்துறேன். இல்ல 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 பிரசங்கம் பண்றாரு பாரு பலிபீடத்துல, அன்பை பத்தி அடா 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 அடா. நீ கூட அப்படிதான் பண்றல? பேசுறதுல ஒண்ணும் பஞ்சம் கிடையாது. என்ன பஞ்சமா? அதுக்கு பேசுறதெல்லாம் சூப்பரா பேசுவேன், ஆனா கிரியில உனக்கு கிடையாது. கொடுக்கறது இல்ல, அதோட கிருபை கொடுக்கறது இல்ல, அன்பு செலுத்துறது இல்ல, கிடையாது. கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் என்ன அற்புதமா நடத்தினாரு, ஆசீர்வதிச்சாரு. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் நண்பன் மட்டும் இல்ல, ரொம்ப இரக்கமா கேட்கிறான். பத்திரிகை எல்லாம் வச்சுட்டான், கல்யாணம் எல்லாம் பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்ட குத்துட்டேன், எல்லாரும் குத்தாச்சு, ஒண்ணுக்கு கூட அட்வான்ஸ் பண்ணல. சாப்பாடுக்கோ மத்ததுக்கோ எதுக்குமே இது காசு இருந்தா தானே. 10 கடமை 10,000 குத்துட்டாங்க, ஆண்டு நம்பி வந்துக்கிற. அடிபுட்டு நகர்ல ஒரு ஓட்டு வீட்டுல ஃபேன் இல்ல, அந்த வீட்டுல அங்கதான் நான் பேச்சுலரா இருக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒண்ணு மிஞ்சி போனா ஒரு 10 நாள் 8 நாள் இருக்குது, அவ்வளவுதான். அடிக்கட்டி இறங்கி வரேன். ரட்சிக்கப்படாத அந்த மனுஷன், ரட்சிக்கப்படல. அன்பு என்ன, ரட்சிப்பு என்னன்னு தெரியாது. பக்கா இந்து சகோதரன், ஒரு பேர் மூர்த்தி. என்ன பார்த்து கேக்குறேன், என்னங்க ஐயா 10 நாள் தான் இது கல்யாணம், இன்னும் இங்க இருக்கிறீங்க, கல்யாணத்துக்கெல்லாம் போலேன்னு. எனக்கு முகம் வாடலா இருக்கு. இல்ல எப்போனான்னு சொல்றேன். ஏன் இப்படி இருக்கிறீங்க? இந்த வரேன் இருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் கடன்னு 50,000 ரூபாய் தந்து என் கையில கொடுக்குறாரு. கடவுளுடைய கருவில 50,000 ரூபாய் தந்து என் கையில கொடுத்துட்டு, எனக்கு வாங்கணும்னு அழ தாங்க முடியல. ஒரு பாஸ்டர் கேட்டான், இல்லன்ட்டான். கூடவே இருந்தா அவன் என்ன ஏது என்னுடைய எல்லா விதமான சோர்ஸ், என் குணாதிசயம், நான் எப்படி ரசிக்கப்பட்டா என்ன ஏது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். போனது வந்தது, வருமானம், சம்பாதிக்கிறது எல்லாமே தெரியும். அந்த பாஸ்டர் நம்பி இருக்கிறோம். அந்த ஆளை கேட்டாக்கா இல்லன்ட்டான், கட்டுக்கட்டா பணம் வச்சுங்கிறான். ஆனா பிரசவம் பண்றான், அன்பு, தேவனுடைய அன்பு இப்படி அப்படி அன்பு போடலங்க, அன்பு பத்த போட. இவன் ஆண்டு பத்தியே தெரியாது. 50,000 கையில கொடுத்துட்டு நான் சொல்றேன், ஐயா இதை திருப்பி கொடுக்க எனக்கு வக்கு இல்ல, நான் எப்படி உனக்கு திருப்பி கொடுப்பேன்னா, அவர் சொல்றாரு, நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடாது, இது எடுத்துன்னு போ, மீதி உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் மண்டபத்துக்கு எடுத்துன்னு வரேன், ஊருக்கு நான் வருவேன், நான் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் மடியில கட்டின்னு வரான். கரங்களை தட்டி, கர்த்தருடைய கிருபை. என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை பேரை சொல்லி அன்பு சொல்லி அவலமான ஊழியம் செய்து நட்புன்ற பேர்ல உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுக்கிட்டு நீ ஊழியம் செய்யற விசுவாசியா இருக்கிற, இது அன்பா? இல்ல. 3 அப்பம் கேட்கறான் தன் சகோதரன் நண்பனுக்காக, இல்ல இல்ல. எனக்கு யாரு கேட்டாலும் இல்லன்னு தான் சொல்றான். இல்ல இல்ல இல்ல. கொஞ்சம் உப்பு கூட, இல்ல இல்ல நைட் ஆயிடுச்சு. எது கேட்டாலும் இல்ல. கர்த்தருடைய கிருபை. வாசிங்க 9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல யார கேட்கணுமோ அவங்கள கேட்காதவங்கள போய் கேட்டா கிடைக்குமா? கேட்க வேண்டியது தேவனை நோக்கி கேட்கும் போது, நம்ம ஜெபம் பண்ணும் போது, கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது, இப்ப நம்ம தப்பு என்னடன்னா ஆண்டவரை கேட்கறது இல்லை, மனுஷனை தான் கேட்கும். அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்முடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் என்னன்னா, இவங்கிட்ட இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் ஒண்ணுதான், ஆனா கொடுக்கிற குணம் இல்லையே. தன்னை நேசிப்பது போல பிறகு. அப்ப ஒரு சிலருக்கு நம்ம கொடுத்தா கூட, நீ கொடுத்தா கூட, உன்னத்துல கொடுத்தா கூட திருப்பி கொடுக்காது. திருப்பி கொடுக்குமா? எல்லாம் வரும், எல்லாம் போ, எல்லாம் செய்யும். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்றாரு, தன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. சரி, இந்த நிலைமையில நம்ம இருந்தோம், இந்த நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப கடவுள் கொடுக்க சொல்றாரு, ஆனா திருப்பி கொடுக்கணுமே. கொடுக்கணுமா? கொடுக்குறதா? வாங்கணும் இல்ல, கொடுக்கணுமா? கொடுக்க கூடாதா?
எல்லாம் இருந்தும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க கர்த்தருடைய கிருபை 10 வாசி பாருங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நீ ஜோம் பண்ணா உனக்கு கேட்கப்படும், ஜோம் பண்ணா கேட்காது, தட்டினா திறக்கப்படும், தட்டலைன்னா கம்முன்னு தருவேன். நீ பாட்டு போயிட்டு கம்முன்னு நின்னுங்கிற. வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க, ஒண்ணு கதவு தட்டணும், இல்ல காலிங் பெல் அழுத்தணும், இல்ல வாய் திறந்து கூப்பிடணும். நீ பாட்டு நின்னுந்தா நீ வந்துக்கிறது தெரியுமா? நீ வந்துக்கிறது தெரியுமா? ஒண்ணு என்ன பண்ணணும், கதவு தட்டணும், இல்ல பல் அடிக்கணும், இல்ல வாய் திறந்து கூப்பிடணும். எதுவுமே பண்ணலன்னா எப்படி நீ வந்திருக்கிறது எப்படி தெரியும்? இன்னைக்கு சில கிறிஸ்துவம் அப்படிதான் இருக்காங்க. பழியெல்லாம் ஆண்டு மேல சொல்றது, பழியெல்லாம் ஊழியர் மேல சொல்றது, பழியெல்லாம் உட்காந்துக்கிற விசுவாசி மேல சொல்றது, பழியெல்லாம் பக்கத்து மேல அக்கத்து மேல சொல்றது இல்ல. ஆண்டு என்ன சொல்றாரு? ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். எப்படி தேடுறான்? அமைத்துவலி, அவன் தேவை, அவனுடைய காரியம் பெருசு. 10 நாள் உபாசம், 5 நாள் உபாசம், 3 நாள் உபாசம், திறப்பு நின்று தேவரை நோக்கி ஜெபம் பண்றான். நம்மால் அப்படி கிடையாது. ஜெபமும் பண்றதில்ல, உபாசமும் பண்றதில்ல, ஒரு விசேஷ கூட்டத்துக்கும் வர்றதில்ல, எதுக்குமே வர்றதில்ல. ஆனா நான் நல்லா இருக்கணும். எப்படி இருப்பேன்? எனக்கு அன்பான கர்த்தருடைய இல்ல, இந்த செய்தி பார்க்கிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணுமோ தவிர மற்றபடி நம்ம சுயமான காரியங்கள் இருக்குமானா நாம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க முடியாது. எப்பொழுது போலவே தான் நம்ம இருக்க வேண்டியதான சூழ்நிலை நமக்கு. வாசிங்க கர்த்தருடைய கிருபை 11 வாசி பாருங்க. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டா அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டா மீனுக்கு பதிலா பாம்பை கொடுப்பானா? இப்ப உங்க அப்பா, இப்ப நீ கேட்கற உங்க பையனுக்கு நல்லா சாப்பாடு வச்சு நாங்க கேட்கறோம், அம்மா பிரேயர் ரைஸ் வாங்கி கொடுமா, சரி வாடா அப்படின்னு கூட்டின்னு போயிட்டு ஒரு தட்டு புல்லா இவ்வளவு பெரிய கூழாங்கல்ல வாங்கி கொடுத்தா நல்லாவா இருக்கான்? அவன் என்ன கேட்டான்? சாப்பாடு. என்ன கேட்டான்? சாப்பாடு. சரிங்களா? இப்ப என்ன பண்ற? புதுசா லேட்டஸ்டா வந்துக்குது, ஆர்டர் பண்றது. எது கேட்டாலும் ஆர்டர். சரி, என்ன உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ஆர்டர். சிக்கன் 1/2 கிலோ, மட்டன் 1/2 கிலோ, ஏரா 1/4 கிலோ. அப்புறம் உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் 1. உனக்கு எனக்கு 2 சாக்லேட். உனக்கு என்ன வேணும்? 2 ஆம்லெட். உனக்கு சாப்பாடே செய்யல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சாப்பாடே செய்யாது. என்ன பண்ணோம்? ஆர்டர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்ல அது இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபையினால உங்களிலே தகப்பனாயிருக்கிற உன்னிடத்தில் மகன் அப்பம் கேட்டா அவனுக்கு கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா அவனுக்கு என்ன கொடுப்பாரா? கேட்டா மீனை கேட்டா பதிலா பாம்பை கொடுப்பானா? இல்லையா? தேவ பிள்ளைகள நம்ம எதனா கேட்டா கொடுக்குமா? நம்ம பாசம் உள்ள பிள்ளைங்களுக்கு அவன் கேட்கறத காட்டலாம் அதிகமா கொடுப்போம். கரங்களை தட்டி அல்லேலூயா கேட்கறத காட்டலாம் அதிகமா கொடுப்போம். ஆனா தேவனுடைய கிருபை. அடுத்த வசனம் 12 வாசி வருங்க. அல்லது முட்டையை கேட்டா அவனுக்கு தேலை கொடுப்பாங்களோ? முட்டையை கேட்டாப்பா, எனக்கு ஒரு முட்டை, எனக்கு ஒரு ஆம்லெட்னு கேட்டா தேள் கொடுப்பானா? ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு? முட்டைக்கும் தேளுக்கும் என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. முட்டைக்கும் தேளுக்கும் என்ன சம்பந்தம்? கல்லுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? அப்பான்னு சொல்றாரு, கல்லு சொல்றாரு. மீனுன்னு கேட்டா பாம்பு சொல்றாரு, முட்டைன்னு கேட்டாக்க தேளு சொல்றாரு. இதோட விளக்கம் என்ன? என்னைக்காவது பாத்துக்கிறீங்களா? பிள்ளைங்கள சில குடும்பத்துல சில காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சாப்பிட நேரத்துலதான்
ஒரு வார்த்தையும் தேள் கொட்டுற மாதிரி பேசுவாளுங்க சில வீட்டுல. அல்லேலூயா. சாப்பிடுற நேரத்துல நான் ஒரு முறை நீலகிரிக்கு ஊழியத்துக்கு போயிருக்கேன். நீலகிரி ஊழியம், ஒரு குடும்பம் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாங்க சாப்பிட போயாச்சு. மனைவி ஒண்ணு ஆர்டர் பண்றாங்க. அந்த மனைவி கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளது. பையன் அவன் ஒண்ணு ஆர்டர் பண்றான். ஆனா இந்த ஐயா கொடுக்கிறார் பாரு கொடைச்சலு, ஐயோயோயோ ஏன்டா ஹோட்டலுக்கு வந்தோன்னு ஆயிடுச்சு. சாப்பிடும் போது ஒண்ணு சொல்றாரு, தண்ணி குடிக்கும் போது ஒண்ணு சொல்றாரு, இப்படி வந்த ஒண்ணு சொல்றாரு, அப்படி ஒண்ணு சொல்றாரு. என்னடா சாப்பிடும் போது அது ஒரு ஆவி. சாப்பிடும் போது ஒரு சில ஆவி பேசினே தொண பேசினே இருக்கும். பூர்க்கி அடிப்பான் கோவத்துல. கிராமத்துல பழமொழி சொன்ன சாப்பிடும் போது பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்போதான் பேசினே இருப்போம். சாப்பிடும் போது இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், இப்படி இல்ல அப்படின்னு. சாப்பிடுற நேரம் நிம்மதியா தேல் மாதிரி கூட்டம் வார்த்தைலாம். முட்டையை கேட்டா தேலை கொடுப்பான். நிம்மதியா சாப்பிடுற நேரம் அந்த கொஞ்ச நேரம் தான். அந்த நேரம் கூட நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. சாப்பிட்டுனே இருப்போம். இல்ச்சிவாய மருமவ கச்சிருப்பா. சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அப்படி போவான். அப்பதான் இது மருமவ சாப்பிட உட்காரான். கொஞ்சம் சொட்டனி போட்டு எடுத்துன்னு அன்னைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு. பசியா இருந்து இவ்வளவு நேரம் சாப்பிடணும். இந்த வரங்க என்ன பண்றது, கத்துடைய கிருபை. செங்கத்தை வாழை பிடிச்சாச்சு, எவ்வளவு முடியும். நண்பான கத்தோட பிள்ளைகளே, இல்ல ஆண்டவர் பேசுறத கேளு. அப்போ சாப்பிடும் போது தேவ கிருபைனால நீ நல்லத வாய மூடி அழகா கத்தோட கிருபையில பரிமாறி சந்தோஷமா சமாதானமா சாப்பிட்டு படுத்து இருக்கும்போது தான் அது உடம்புல ஓட்டும். ஆண்டவர் சொல்றாரு கத்தோட கிருபை. வாசிங்க 13. பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியாது. தேவ பிள்ளைகளே பொல்லாதவர்களாகி இருக்கிற நீங்க நாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது உன்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கண்ணீர்லிருந்து, வேதலிருந்து, வியாதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து சகலத்தையும் கர்த்தருடைய கிருபையால உன்னை கழுவி சுத்திகரித்து உன் கடனை மாற்றி, கஷ்டத்தை மாற்றி, கர்த்தரை எல்லாவற்றையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார. அவர் உன்னை காட்டுல அதிகமா ஆசீர்வாதம் தரமாட்டாரா? எல்லாம் கண்களை மூலை தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, தேவன் இந்த நாள்ல நம்மோடு பேசலாம். ஒரு சகோதரன் கேட்கிறான், நண்பர் சகோதரா, என்னோட நண்பர் வந்திருக்கிறாரு, ஒரு 3 அப்பம் எனக்கு கடனா கொடு. கர்த்தருடைய பிள்ளை, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த பரிசுத்த ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் உள்ளத்துல சில பொல்லாத பிசாசுடைய எண்ணங்கள் கொண்டிருக்குமானா அது இந்த நாளை சுத்திகரிக்க தேவன் உதவி செய்யும்படியாக இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளே, பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, தேவனிடத்துல உன்னை ஒப்புக்கொடு. நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிதான காரியம். உன்னிடத்துல கர்த்தருடைய இருக்குமானால் அவன் பாத்திரவனா இருப்பானால் கொடுக்கிறது கடவுளை ஆண்டவருடைய மென்மேல உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் திராணி உள்ளவனா இருந்தா அவனுக்கு கொடுக்க நீ பயப்படாத, அச்சப்படாத. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல நண்பர்கள் தான் கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, பொல்லாதவராகி இருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆமென். தகப்பன் பிள்ளைகள சுமப்பது போல இறுதி வர உங்களா சுமப்பெருந்திரே. தகப்பன் பிள்ளைகள சுமப்பது போல
விதி வர உங்களான சுமப்ப நின்றேன் தகப்பனே. தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனி இருக்கையில இல்லை எனக்கு ஏற்றவர, தகப்பனி இருக்கையில இல்லை எனக்கு ஏற்றவர உங்க ஓரியா. ஆமென் ஆமென். உங்க குடும்ப ஆண்டவரே, உங்க ஊழியாண்டவரே, உங்க பிள்ளை, உங்க கர்த்தா, நீ கொடுத்த கணவன், நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த பிள்ளைக்கு, நீ கொடுத்த ஊழியம் ஆண்டவரே எல்லாருக்கும் நடத்தல் கொடுக்கிறாப்பா. தேவகுமாரனே, தேவகுமாரனே, அந்த ஒரு நண்பனை போல் இல்லாதபடி அந்த நல்ல எண்ணங்களை கொடுக்கிறாங்க, நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறாங்க, ஏழைக்கு இறங்குகிற நல்ல குணாதிசயங்களை கொடுக்கிறாங்க. ராஜா எனக்கு கொடுக்கும்படியான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எஜமானனே, ஏ ராஜனே, எஜமானனே, ஏ ராஜனே, எஜமானன் நீ இருக்க காரணத்தை ஏற்றவன, எஜமானன் நீ இருக்க காரணத்தை ஏற்றவன உங்க ஊழியம் நானே அலங்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். யார் ஒருவன் கேட்கிறான் அவன் பெற்றுக் கொள்கிறான், யார் அவன் தட்டுகிறான் அவனுக்கு திறக்கப்படும் கர்த்தர் சொன்னான். நீ கேட்கிற நான் நிச்சயம் கொடுக்க அவர் வல்லவராக. நீ எதை கேட்டால் அவர் கொடுக்க வல்லவராக, அவருக்கு சித்தவனால் தேவனுடைய கிருபையால் அது உனக்கு அவர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் மடி நிறைய சரிந்து விட தேவன் அவர் கிருபை உள்ள தேவனாக அவனை நேசிக்கிற நல்ல பிதா. நம்ம மத்தியில் ஆசீர்வாத மகா கிருபைக்காக ஆண்டவரே, அந்த கெட்ட நண்பனை போல இல்லாம மூணாப்போ கடனா கேட்டவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தாவை படுக்கிற ஆண்டவரை சோத்திரம் பூதுள்ள மனிதனை போல, உலகத்தானால் அல்லாத போல, மாயமான கிறிஸ்துவா இல்லாதபடி கர்த்தாவை நல்ல எண்ணங்களை தரும்படி சொல்லிக்கிறார். அன்பு சகலத்தில் தாங்கும், அன்பு சகலத்தில் கர்த்தாவை சகிக்கும், அன்புக்கு பொறாமல் அன்பு தன்னை போடாது என்று சொன்ன வேதவசனத்தின்படி அன்பினால் இடைகட்டி உன் அன்பினால் நாங்கள் கர்த்தா வாழ உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசை, கெட்ட ஒவ்வொருவரையும் ஆசை, மாறாத மகிமையான கரம் போடும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அவர் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தர், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய அன்பிற்கு என்றென்றும் சதா காலங்கள் எழுதி சொல்லுவார். கர்த்தர் சித்தமானால் வருகை மட்டும் நிலைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆறு சோதரம் கர்த்தர் நம்மளை நடத்தி ஆசீர்வாதம் செய்வாராக. ஒரு